பெங்களூருவில் மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். ये तीनों वंदे भारत एक्सप्रेस जिन्हें आज फ्लैग ऑफ किया गया है, ये पहली जो वंदे भारत ट्रेन है बेलगावी से क्रांतिवीर संगेली रायण बेंगलुरु के बीच चलेगी। अब इसमें होगा ये कि वो बेंगलुरु उत्तम से श्री माता वैष्णो देवी कटरा और नागपुर अजनी से पुणे तक की ट्रेनें शामिल है। इसमें 2 का वर्चुअल रूप से किया गया है उद्घाटन और एक फिजिकल फॉर्म में आप देख सकते हैं प्रधानमंत्री यहाँ पर मौजूद हैं। तो कनेक्टिविटी के लिहाज से आज ये बड़ा दिन कि रेल यात्रा को सुलभ, सुगम और इन अनुभवों को बहुत अहम बनाने के लिए ये तीनों वंदे भारत பெங்களூருவில் மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். பெங்களூரு ஆர்வி ரோட் பொம்மச்சாந்திரா இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். இந்த நிகழ்வு குறித்தான தகவல்களை பகிரலாம். பெங்களூரு நகருக்கான மெட்ரோ ரயில் சேவைகள் மற்றும் வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார். அதன்படி பெங்களூரு ஆர்வி ரோடு முதல் பொம்மச்சாந்திரா இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பெங்களூரு நகருக்கு படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை என்பது நீண்ட காலமாக அந்த மாநில அரசினுடைய கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் அதையும் நிறைவேற்றக்கூடிய வகையிலே 3 வழித்தடங்களிலே வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கின்றார். அதன்படி பெங்களூரிலிருந்து பெலகாவி, அதே போன்று அமிர்தசரஸிலிருந்து வைஷ்ணோ தேவி கத்ரி, அஜ்னி, புனே வழித்தடங்களில் புதிய வந்தே பாரத் ரயில் சேவையும் பிரதமரால் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. கெம்பாப்ரா ஜேபி நகர் 4வது பேஸ் கட்டுமான பணிகள், ஹோஷோகல்லி கடப்பகிரா மெட்ரோ ரயில் பாதை பணிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். இந்த மெட்ரோ ரயில் சேவையை பொறுத்தவரை ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையாக பெங்களூரு நகரில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது இந்திய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக பார்க்கப்படுகின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை முழுவதுமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய நிலையில் பெங்களூரு மாநகரத்தில் தற்பொழுது அந்த சேவை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வந்தே பாரத் ரயிலிலும் பல்வேறு வசதிகள் கூட்டப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் அவர்கள் இன்று நாட்டு மக்களின் பயன்பாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார். அதன்படி பெங்களூரு, பெலகாவி உள்ளிட்ட வழித்தடங்களிலே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பெங்களூரு உள்ளிட்ட அந்த நகரங்களை உள்ளடக்கிய ஹொசோகல்லி கடப்பகிரா மெட்ரோ ரயில் பாதை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. கெம்பாபுரா ஜேபி நகர் இடையே 4வது கட்டுமான பணிக்கும் பிரதமரால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.